Google Mapsல சின்னதா நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்திருக்குதுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க எங்கேயாவது நேவிகேட் பண்ணிட்டு போறப்ப, ஒரு ஆரோ மார்க் வரும் இல்லையா? அது ரொம்பவே போரிங்கா இருக்குது. வேற ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அத நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய கார் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒரு காருக்கும் நெறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எப்ப நேவிகேட் பண்ணாலும், உங்களுக்கு நார்மல் போரிங் ஆரோ வராம, ஜாலியா ஒரு கார் வரும். பின்குறிப்பு, இது ஒன்லி ஃபார் கார் நேவிகேஷன் மோடுக்கு மட்டும் தான் வொர்க் ஆகுது. பைக்கோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்ல நடந்து போறதுக்கோ வொர்க் ஆகல. நெக்ஸ்ட் ஃபீச்சர், நீங்க நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அடுத்து என்னடா பண்ணணும்? லெஃப்ட் எடுக்கணுமா? ரைட் எடுக்கணுமா? எப்ப எடுக்கணும்? அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது ரொம்பவே சிம்பிளா பார்க்கறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேப் உடைய டாப்ல இந்த கிரீன் பார் இருக்கும் இல்லையா? அத நீங்க லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் ஸ்டெப் வரும். இப்படி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப் வரும். லாஸ்ட் இது புது ஃபீச்சர்ல பழைய ஃபீச்சர் தான். நீங்க ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு நார்மலா 2 ஃபிங்கர் இப்படி பண்ணாம, டபுள் டேப் பண்ணி, டபுள் செகண்ட் டேப் பண்றப்ப ஃபிங்கர அப்படியே ஹோல்ட் பண்ணி, ஃபிங்கர அப் ஆர் டவுன் ஸ்வைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜூம் ஆயிடும். அப் பண்ணீங்கன்னா ஜூம் இன், டவுன் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இதுல எது உங்களுக்கு புடிச்ச ஃபீச்சர் அப்படின்றது கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சரோட உங்கள கூடிய சீக்கிரமா பார்க்குறேங்க. பாய்.